ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதனுடைய தொடர்ச்சி நாளை தினத்திலும் அந்த வசனம் உங்களுக்கு தொடர்ச்சியாக அறிவிக்கப்படும். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 35வது பக்கம், 35 பக்கத்தில் இருக்கிறது. 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதில் கடைசி பகுதி பாருங்கள். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன சொன்னேனோ உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தார், ஒன்றும் நடக்கலையே, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அதை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். என் மகனே, உனக்கு வாக்கு கொடுத்தல்ல, உனக்கு வாக்குத்தத்தன் தந்தல்ல மகளே, நான் அதை கட்டாயம் நிறைவேற்றுவேன். நான் கொடுத்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறும். நான் சொன்னபடி உனக்கு செய்வேன். நான் உன்னிட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய வேதத்தில் வாசிக்கும்போது இந்த வேத புஸ்தகம் முழுவதுமே வாக்குத்தத்தங்கள் அநேகம் இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த வேதாகமங்களின் தேவன் அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வாக்கு கொடுக்கிறவரும் வாக்கு மாறாதவரும் வாக்கை நிறைவேற்றுகிற தேவனுமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்க முடியும். எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதாவது தேவன் வாக்கு கொடுக்கிறவர், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியதிலே உண்மையுள்ள தேவன். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா அவர் வாக்கு மாறாத தேவன், சொல் தவறாத தேவன் என்பதாகவும் நம்ம வாசிக்கிறோம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ, நான் வாக்கு மாறாத தேவன் என்பதை சொல்லி வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், நான் சொன்னதை செய்யாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தை தருகிறவர், வாக்கை நிறைவேற்றுகிறவர், வாக்கு மாறாதவர். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு சொன்னதை, உனக்கு வாக்கு கொடுத்ததை கட்டாயம் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த ஜெப மலையில் இருந்து கொண்டு உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ப்ரேயர் மவுண்டன். இது தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்திலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இன்னை மலை பிரதேசம். இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், வாக்கு தத்தத்தின்படி வந்தது. அதை பற்றி தான் ஒரு சாட்சியாக நான் சொல்லி இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு இந்த குறித்து ரொம்ப விரிவாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற என்ன செய்யணும் என்பதை குறித்து நாளைக்கு நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்லுகிறேன். இந்த ஜெபமலை என்பது எப்படி வந்தது என்பதாய் நான் 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாய் தென்கொரியா தேசத்தின் எழுப்புதலை பார்க்க போயிருந்த போது அங்கே ஒரு ஜெபமலை இருப்பதை நான் பார்த்தேன். அங்கே அழைச்சிட்டு போனாங்க. எப்போ பார்த்தாலும் ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. அதெல்லாம் பார்த்தபோது எனக்கு ஆச்சரியம். ப்ரேயர் மவுண்டன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் மவுண்டன் அதுக்கு பெயர். தென்கொரியா எழுப்புதலில் அந்த ஜெபமலையில் அவங்க கூடி கூடி ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபிக்கிறாங்க. அதை பார்த்தபோது எனக்குள்ள இந்தியாவில் ஒரு எழுப்புதல் வருவதற்கு இப்படி ஒரு ஜெபம் தேவை, இப்படி ஒரு ஜெபமலை எழும்பினா நல்லா இருக்குமேன்னு நான் விரும்பினேன். ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் கேட்கலை, எனக்கு ஒரு ஜெபமலை தாங்கன்னு கேட்கவே இல்லை. என்றால் 4 மாவட்டத்தில் மலைலாம் கிடையாது. அது ஒரு கிராம பகுதி, நிறைய வயல் நிலங்கள் இருக்குது, தோட்டங்கள் இருக்கிறது. ஆனால் மலைப்பகுதி கிடையாது 4 மாவடி பகுதியில். அதனால் மலை பிரதேசத்தை நான் கேட்கவும் இல்லை, அதுக்காக ஜெபிக்கவும் இல்லை. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஜெபமலை எழும்பினால் நல்லா இருக்குமே, ஜெபிக்கிற மக்கள் திரளாக எழும்புவாங்கன்னு விரும்பினது உண்டு. அதனால் ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு இந்த மாதிரி மலைப்பகுதிக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஊழியரிடத்தில் நான் சொல்லுவேன், நீங்கள் நல்ல மலைப்பகுதியில் இருக்கிறீங்க, இங்கே ஒரு ப்ரேயர் சென்டரை உருவாக்குங்க, ஜெபமலையாக உருவாக்குங்கன்னு பலரை நான் உற்சாகப்படுத்தினேன். நான் அதை ஆரம்பிக்கணும் செய்யணும்னு நினைத்ததே இல்லை.
அந்த மலைப்பகுதியில் ஊழியம் செய்கிறவங்க செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினேன். ஆனால் எதுவுமே நடப்பதா தெரியலை. அப்புறம் நான் மறந்துட்டேன். ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் 2000 நினைக்கிறேன், 2000 வருஷம், அப்போ 22 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் நான் வழக்கத்தின்படி அதிகாலையிலே வசனத்தை தியானித்து செபித்து கொண்டிருந்த சமயம் ஆண்டவர் திடீரென்று ஒரு காரியம் பேசினார். அதே மாதிரி ஆண்டவருடைய காத்திருந்த போது ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னேன் நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நம்முடைய ஜெப குறிப்புகளை சொல்லி முடித்த பிறகு காத்திருக்கணும், அப்படியே முடிச்சுட்டு வந்துடக்கூடாது. அப்படி நான் காத்திருந்த சமயம் ஆண்டவர் பேசினார், உனக்கு ஒரு மலை பிரதேசத்தை நான் தருவேன், அதை ஜெப மலையாக நீ உருவாக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொன்னார். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு மலை பிரதேசமாக நீ உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். அப்போ அது ஆண்டவரே பேசினார். அவர் தெளிவாய் ஒரு வாக்கு கொடுத்தார். நான் அதை உள்வாங்கி கொண்டேன், அவ்வளவுதான். நான் குறித்து கொண்டேன் கர்த்தர் இப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று, அவ்வளோதானா. எனக்குள்ளே நம்ம பக்கத்தில் மலையே கிடையாது, ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரே, அவ்வளோதான் நான் நினைத்தது. நான் அதற்காக பிரயாசப்படவும் இல்லை, அதிகமாக ஜெபிக்கவும் இல்லை. என் மனைவிக்கு கூட அதை சொன்னதில்லை, எங்கள் ஊழியத்தில் ஒன்று சொன்னதில்லை. கர்த்தர் சில காரியம் வெளிப்படுத்தினால் நான் சொல்லி ஜெபிப்பது வழக்கம். ஆனால் இந்த காரியத்தை குறித்து யாரிடத்திலுமே சொல்லவில்லை. ஏனென்றால் நம்ம பகுதியில் மலையே இல்லையே என்பதாக எண்ணினேன். ஆனால் சில சமயங்கள் ஆண்டவர் ஜெபிக்கும் போது ஞாபகப்படுத்துவார். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபமாக நீங்கள் மலை பிரதேசத்தை தந்தால் நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன், அவ்வளவுதான் என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட சில வருடம் கடந்து விட்டார், 1 வருஷத்துக்கு மேலே கடந்து விட்டார். நான் அதற்காக பிரயாசப்படவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஒரு சகோதரர் வந்தார், இங்கிருந்து இந்த பகுதியிலேருந்து ஒரு ஊழியக்கார எவாஞ்சலிஸ்ட் வந்து என்னை சந்தித்து சொன்னார், அண்ணா இங்கே இந்த குற்றாலம் பகுதியில் ஒரு மலைப்பகுதி இருக்கிறது, அந்த மலை பிரதேசம் மலைக்கு மேலெல்லாம் இடம் இருக்கிறது, ப்ரைவேட்டுக்கான ஒரு இடம், அந்த இன்னொன்று விற்பனை பண்ண போகிறாங்க, நீங்கள் அதை வாங்கி ஜெபமலையாக உருவாக்குங்க அப்படின்னு அவர் என்கிட்ட வந்து சொல்லுகிறார். என்கிட்ட ஆண்டவர் பேசினது அவருக்கு தெரியாது, நான் யாரிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. அவர் தான் அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறார், அவர் வாங்கி ஜெபமலையாக அதை கன்வெர்ட் செய்யலாம். ஆனால் என்னை தேடி வந்து என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? அப்போ தேவன் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிற வேளை வந்துவிட்டதை என்னால் உணர முடிந்தது. அப்படி சொன்னதுனால கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார், அவர்கிட்ட அதை பற்றி பேசலை. சரி, எனக்கு கொண்டு போய் காண்பீங்கள் என்று சொன்னேன். அப்போ தேவன் வாக்கு கொடுத்தார். இப்போ அதே மாதிரி காரியம் நடக்க ஆரம்பிக்கிறது. அவரோடு கூட வந்து இந்த மலைப்பகுதியை பார்த்தேன். 100 ஏக்கர் நிலம், மலை அடிவாரத்தில் இடம் இருக்கும் என்று நினைத்தால் மலையினுடைய உயர மேல் பகுதியிலேயும் இடம் இருக்கிறது. பொதுவாக அதெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமானது. ஆனால் இது ப்ரைவேட்டுக்கு சொந்தமான இடம். மேல் பகுதியிலும் இடம் இருக்குது. இந்த மலையினுடைய உயரத்தில் ஏறி போனால் அங்கு பெரிய இடம், சுற்றிலும் மலை, மத்தியில் நிறைய இடம் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்தபோது எனக்கு ஆச்சரியம். அதை நான் பார்க்க என் உள்ளத்தில் ஆவியில் ஒரு உணர்வு வந்தது, இது தேவன் தெரிந்து கொண்ட இடம். கர்த்தர் ஒரு மலை பிரதேசத்தை தருவன் சொன்னாரே, அந்த வேளை வந்துவிட்டதை என்னால் உணர முடிந்தது. தேவன் வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கிறார் என்று 1 வருஷத்துக்கு மேலாகிவிட்டார் கர்த்தர் பேசி. அதன் பிறகு தான் இதை நிறைவேற ஆரம்பிக்கிறாரு. அது சரி, அப்போ இருக்கு பெரிய இடமா இருக்குது, 1 ஏக்கர் 2 ஏக்கர்னா கூட கொஞ்சம் விலை கொடுத்து ஏதாவது வாங்க முயற்சி பண்ணலாம். 100 ஏக்கர் இருக்கிற ஐயா, பெரிய இடமா இருக்குது, என்ன விலைன்னு கேட்டால் பெரிய அமௌண்ட். அது என்ன பெரிய இடம், அவங்க வந்து நியாயமான விலை தான். பெரிய இடமா 100 ஏக்கர் இருக்கிறதுனால அதனுடைய விலையும் அதுக்கு மாதிரி இருக்கும்ல. நான் சொன்னேன், கர்த்தருங்களை அன்னன்னைக்கு தேவையை சந்தித்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு கடனும் இல்லை மிச்சமும் இல்லை, அன்னன்னைக்கு தேவையை சந்திக்கிறார். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்கறதுக்கு என் கையில் பணம் கிடையாது, அவ்வளோதான் சொல்லிவிட்டு சரின்னு நான் போயிட்டேன். அதன் பிறகு நான் மறந்துட்டேன், வாங்க முயற்சி பண்ணவும் இல்லை, யார்கிட்டையும் ஜெபிக்க சொல்லவும் இல்லை, திறப்பின் வாசலில் சொல்லவும் இல்லை. நம்முடைய ட்ரஸ்டீஸ் ஊழியத்தில் இருக்க அவங்கள்ட்ட மட்டும் ஒரு முறை தற்செயலாக பேசும்போது சொன்னேன், இப்படி ஒரு மலைப்பகுதி சொன்னாங்க, போய் பார்த்தா நல்லா இருக்குது, கர்த்தர் இப்படி ஒரு வாக்கு கொடுத்தார், என்ன செய்ய நடக்குன்னு தெரியல, கர்த்தர் செய்யட்டுன்னு அமைதியாக இருந்துட்டு அவ்வளோதான். அதன் பிறகு 1 வருஷம் கடந்துட்டு அந்த குடும்பத்தார் இந்த மலை பிரதேசத்தை வைத்திருந்த குடும்பத்தார் நல்ல ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள். அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் இதை விற்கணும்,
கொடுத்தா நாங்கள் இயேசுடிக்கிறாங்க தான் கொடுப்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அவங்களே சொல்ல கொடுத்தா அதுக்கு தான் கொடுப்போம். நான் சொன்னேன், வாங்குறதுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லையே, அதுக்குரிய பணம் இல்லையே, பெரிய இடம் பெரிய தொகை கொடுத்து வாங்க எங்களுக்கு வழி இல்லையே, அதனால நான் அமைதியாக இருக்கிறேன்னு சொன்னேன். அவங்க கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சொல்லி அனுப்புனாங்க, நாங்கள் என்ன செய்தாலும் அதில் தசம பாகத்தை ஊழியத்துக்கு கொடுத்துருவோம், அதனால் இதில் வரக்கூடியதில் கூட தசம பாகம் ஊழியத்துக்கு தான், அதனால் அந்த தசம பாகத்தை இயேசுவுடைய ஊழியத்துக்கு தந்துடுறோம், அதை எடுத்துக்கிட்டு மீதி கொடுத்தா போதும், அந்த அளவுக்கு அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ கூட அதை வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி நம்மகிட்ட இல்லை. நான் அதனால் அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால அப்போ ஆண்டவர் பேசி ஆண்டவர் இந்த இடத்த காமிச்சு 2-3 வருஷம் கடந்து விட்டார். அவ்வளோதான். நான் அவசரப்பட்டு எதுவும் முயற்சியே பண்ணலை. நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் ரொம்ப வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்கிறாங்க, அந்த இடம் மனசுக்கு திருப்தியாக தான் தெரியுது, நீங்கள் வேறு வாக்கு கொடுத்தீங்க, இப்போ வாங்குறதுக்கு எங்கே காசு இருக்குது ஆண்டவரே என்பதாய் ஆண்டவரோடு பேசினா என்ன செய்கிறதுன்னு. அப்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். நம்முடைய ஜெபத்தில் ஆவியானவருடைய உதவி ரொம்ப தேவை. நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆவியானவர் இறங்கி வந்தார். இறங்கி ஒரு காரியத்தை சொன்னார் என்கிட்ட. ஆண்டவர் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தார், என்ன வாக்கு தத்தை உனக்கு தந்தார் என்று ஆவியானவர் கேள்வி கேட்டார். என்ன ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு? ஜெபமலை உருவாக்க சொன்னார். என்ன சொன்னார்? நல்லா யோசித்து பார்த்தா, நான் ஒரு மலைப்பிரதேசத்தை தருவேன், அதை நீ ஜெபமலையாக உருவாக்குன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ மலைப்பிரதேசத்தை வாங்குவாய் அப்படின்னு சொன்னாரா, நான் தருவேன்னு சொன்னாரா? ஆமாம். அப்போ தான் ஞாபகம், ஆமாம் கர்த்தர் தானே தருவேன்னாரு, நான் வாங்குவேன்னு சொல்லலையே என்கிட்ட. ஆவியானவர் அந்த வாக்கு தத்தத்தின் அர்த்தத்தை எனக்கு விளங்க பண்ணினார். கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தார்? நான் உனக்கு தருவேன், நீ ஜெபமலையாக உருவா வேலை, அந்த ஜெபமலையாக உருவாக்குறாரு. ஆனால் தர வேண்டியது அவருடைய வேலை தானே. ஆமாம், அப்படி தான் எனக்கு வாக்கு கொடுத்தாரு, அதை பிடிச்சிக்க. நான் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி, ஆண்டவரே மலை பிரதேசத்தை நீ வாங்குவேன்னு என்கிட்ட சொல்லலை, நான் தருவேன்னு தான் சொன்னீங்க. அப்போ நீங்கள் தந்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்வேன் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அப்படி கர்த்தர் சொன்னதை வைத்து ஜெபிச்ச உடனே ஆண்டவர் ரொம்ப ரோஷக்காரர். பார்த்துக்கிடுங்க, வாக்கு தத்தத்தை சொல்லிட்டீங்க, நான் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர், செஞ்சிருவேன்னு இறங்கிடுவார். அவருக்கு வாக்கு தத்தத்தை சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், ரோஷத்தோடு இறங்கிடுவார் ஆண்டவர். உடனே பாருங்க, ஆண்டவர் போய் சென்னையில் இருக்கிற ஒரு ஆளோட பேசினார், ஒரு பிஸ்னஸ் மேனோட பேசி, நீ போய் என் ஊழியக்காரனை பாரு, அவனுக்கு தேவை இருக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவருக்கு நம்ம ஊழியத்தில் ட்ரஸ்டீஸ் யாரோ சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளோதான். வெளியில் யாருக்கும் தெரியாது, பப்ளிக்காக ஒன்றுமே தெரியாது, யாருக்கும் சொல்லவும் இல்லை. அவர் பிரதர் எங்கே ஒரு மலைப்பகுதி இருக்கிறாமே, எனக்கு காமிங்கன்னார். சரின்னு நான் கூட்டிகிட்டு காமிச்சேன். அப்போ இதெல்லாம் புல்லும் புதரும் காடுமா இருந்தது இந்த இடம்லாம். இதெல்லாம் கொண்டு காமிச்சேன். அவர் 2-3 மணி நேரம் மேலே வரைக்கும் என் கூட நடந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு, இந்த பகுதியில் ஏதோ ஒரு பாறையில் உட்கார்ந்து டயர்டாக அவர் என்னை பார்த்து சொன்னார், பிரதர் நான் உன்னை செய்வேன், நீங்கள் மறுக்கக்கூடாதுன்னார். என்ன பிரதர்னார்? இந்த மலைப்பகுதியை நான் வாங்கி இயேசுவுடைய ஊழியத்துக்கு தருகிறேன். அல்லேலூயா. ஒரே ஆளை கொண்டு தேவன் இந்த 100 ஏக்கர் நெல் மலைப்பிரதேசத்தை வாங்கி கொடுத்தார். ஒரே ஆளை கொண்டு. அவர் சொன்னார், பத்திரத்துக்கு கூட அவரே காசு போட்டார், நீ கையெழுத்து மட்டும் போட வாங்க பிரதர் என்று சொல்லி நான் வெறும் கையெழுத்து போட தான் போனேன். அப்போ வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ள தேவன். அதற்கு இந்த ஜெபமலை சாட்சியாக இருக்கிறார். 2002 என்னை மலைப்பிரதேசத்தை கர்த்தர் வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. 2002 ஆண்டவர் வாங்கி கொடுத்தார். ஒரே ஆளை கொண்டு கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி வாங்கி கொடுத்தார். அப்புறம்தான் நான் ஜெபம் பண்ணினேன், சரி ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இதில் என்ன மாதிரி செய்யணும். கர்த்தர் தான் பிளான் கொடுத்தார். ப்ரேயர் வாக் கார்டன் உருவாக்கணும், ஜனங்கள் நடந்து ஜெபிக்க. இங்கே தமிழ்நாட்டுக்கான எல்லா மாவட்டத்துக்கு குறித்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு குறித்த விவரங்களும் ஜெப குறிப்புகளும், இந்தியாவை குறித்த ஒவ்வொரு மாநிலத்தை குறித்தும் ஜெப குறிப்புகளும், உலக நாடுகளை குறித்த
அந்த கண்டங்களை குறித்த விவரங்களை ஜெப குறிப்புள்ளது ப்ரேயர் வாக் கார்டன், அது ஒழுங்கு செய்யப்பட்டது. இப்போ இந்த ஜெபமலை கத்தர் சொல்ல 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 ப்ரேயர் வாக்கு கார்டன் இருக்கிறது. 2 ஜெப கோபுரம். ஒன்று அந்த ஜெப கோபுரம், மன்றாட்டு ஜெப கோபுரம், தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு கூட்டம் கூட்டமாக வந்து ஜெபிக்கிறாங்க. இன்னொரு ஜெப கோபுரம் ஒரு அற்புத விடுதலை ஜெப கோபுரம், அவங்களே வந்து ஜெபித்து சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஜெப கோபுரம் 2 இருக்கிறார். அந்த 2ஐயும் ஒரே ஆள் கட்டி கொடுத்தாங்க, கத்தர் சொல்லி வந்து கட்டி கொடுத்தாங்க இருக்கிறாரு. இப்போ 30 ப்ரேயர் குரோட்டோஸ் இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் போய் ஜெபிப்பதற்கு 30 ப்ரேயர் குரோட்டோ தனி ஜெப அறைகள், அது 30 கட்டப்பட்டு இருக்கிறது. தனியாக ஒரு ஆள் போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம், ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து போய் ஜெபிக்கலாம், அப்படி வந்து ஜெபிக்கிறாங்க. அதோடு கூட ப்ரேயர் கார்டன் ஜெப தோட்டங்கள் இருக்கிறது. தியான தோட்டம் மெடிடேஷன் கார்டன் ஒன்று அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஜெப பாறைகள், பாறைகளில் முழங்கால் போட்டிட்டு ஜெபிக்க பெரிய பாறைகள் இருக்கிறது. ஜெப குன்றுகள் ஒழுங்கு செய்யப்பட்டு ப்ரேயர் ராக், ப்ரேயர் ஹில்ஸ் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்குது. அப்படியெல்லாம் இடங்கள் இருக்கிறது. மேல் பகுதியில் போய் தியானமட சிலுவை ஒன்று வைக்கப்பட்டு தியானிக்கிற காரியம் இருக்கிறது. அப்போ இது மாதிரி சந்தியா ஜெப நடத்துவதற்கான சந்தியா ஜெப ஒரு மைதானம் இருக்கிறது. கத்தர் சொல்ல 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 இதெல்லாம் இத்தனை வருஷத்தில், இந்த ஒரு 20 வருஷத்தில் இதெல்லாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ தினமும் இங்கே வந்து ஜனங்கள் தங்கி ஜபித்து கொண்டே இருக்கிறாங்க. தங்குவதற்கான இடவசதிகள் செய்யப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல தான் நான் கூடி வந்து ஜபலாம் நடத்துகிறோம். இந்த இடம் போதவில்லை, அதனால ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஜெப கூடாரம், ப்ரேயர் டேபனக்கிளாக ப்ரேயர் அமைப்பதற்கு 5000 பேர் இருந்து ஜெபிப்பதற்கான இடம் ஒதுக்கப்பட்டு அதுக்கான கட்டடம் கட்டப்பட இருக்கிறது. அதற்கான வேலை நடக்கிற இந்த கத்தர் சித்தமானால் இந்த வருஷத்தில் அது கட்டி முடிக்கப்பட்டு விடும். அப்போ அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம எல்லாரும் விடுதலோடு ஜெபிக்கலாம். அந்த இடத்துல தான் அந்த முழுவதும் ஜெபத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தோம். மழை பெய்து எல்லாம் ஈரமானதுனால்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். வருகிற நாட்களிலே கத்தர் சித்தமானால் அந்த இடத்தில் ஒரு முழுகிற ஜெபம் நடத்தப்படும். அது இல்லாதபடி ஒரு ப்ரேயர் டவர், 24 மணி நேரமும் ஜெபிக்கிற ப்ரேயர் டவர் 20 வருஷத்துக்கு முன்னாலே கத்தர் பேசினார். அதெல்லாம் வரைபடம் போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் கத்தர் அந்தந்த வேளையிலே நிறைவேற்றுகிற தேவன். அது நிறைவேற்றுகிற காலம் சமீபித்து வந்து விட்டார். சீக்கிரத்தில் 24 மணி நேரம் ஜெபிக்கிற, யார் வந்தாலும் வந்து ஜெபிக்கிற ப்ரேயர் டவர் ஒன்று கட்டப்பட இருக்கிறது. இப்படி ஜெபத்திற்கான எல்லா வசதிகளும் இங்கே செய்யப்பட்டு இருக்கிறது. இங்கே பாஸ்டர்ஸ் வந்து பல நாள் தங்கி ஜெபிச்சுட்டு போகிறாங்க, குடும்பங்களாக வந்து ஜெபிச்சுட்டு போகிறாங்க. அதோடு கூட ப்ரேயர் வில்லேஜ், ஒரு ஜெப கிராமம் வந்து இங்கே ஆயத்தம் செய்யப்பட போகிறது. அங்கே வந்து அமைதியான சூழ்நிலையில் சுற்றிலும் மலை இருக்கும், மத்தியில் ஒரு ப்ரேயர் வில்லேஜ் இருக்கும். நம்ம இடத்துல நம்ம அதெல்லாம் கட்ட போகிறோம். சின்ன சின்ன குடில்கள் மாதிரி தங்கி ஜெபிக்கிற மாதிரி அதுக்கான இடங்கள் ஆயத்தம் செய்துட்டோம். இந்த வருஷம் அந்த வேலை ஆரம்பிக்கும்படி கத்தர் வழி திறந்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் ப்ரேயர் வில்லேஜ் ஒன்று அமைக்கப்படும். தனியாக போய் உட்காந்து குடும்பமாக நீங்கள் தங்கி 2 நாள் 3 நாள் ஜெபிக்கலாம், குழுவாக வந்து ஜெபிக்கலாம். வெளி உலகமே தெரியாது, சுற்றிலும் மலை இருக்கும், மத்தியில் உட்காந்து ஜெபிக்கலாம். இந்த ஜெபமலையை கத்தர் அவருக்கென்று தெரிந்து கொண்டார். இது இயேசுவுக்கு சொந்தமான மலை. இது ஜெபமலை இயேசுவுக்கு சொந்தம். எந்த ஒரு ஊழியத்துக்கு சொந்தமல்ல, எந்த சபைக்கு சொந்தமல்ல, இயேசுவுக்கு சொந்தம். அதனால் யார் வேணாலும் வந்து ஜெபிக்கலாம். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் என்று. ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர் என்பதற்கு இந்த ஜெபமலை சாட்சி. இப்போ என் வாழ்க்கையில் எப்படி வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்வது, அதை எப்படி நிறைவேற ஜெபிப்பது, நாளைக்கு அதை குறித்து நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் தெளிவாய் பேசி ஜெபிப்போம். இப்போ எல்லாம் வலதுகரம் வைத்தங்க. இந்த ஜெபமலைக்காய் 1 நிமிட ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். கத்தர் வாக்கு கொடுத்தபடி இந்த ஜெபமலையை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். கத்தர் வாக்கு கொடுத்தபடி இந்த ஜெபமலையை அவரே ஏற்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். கத்தர் வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவரே ஜெபமலையாய் உருவாக்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எழுப்புதலுக்காய் ஜெபிக்க, தேசத்திற்காய் ஜெபிக்க கத்தர் எழுப்பின ஜெபமலைக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, நீர் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர்.
வாக்கை நிறைவேற்றுகிறார் என்பதற்கு சாட்சியாய் வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவீர். உண்மையுள்ள தேவன், அப்படியே நிறைவேற்றி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.